ஹாய் கைஸ். கடந்த டிசம்பர் 2025 ரிலீஸ் ஆகி 1000 கோடிக்கு மேலே வசூல் பண்ண துரந்தர் படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரை ரிலீஸ் ஆன ஹிந்தி படத்துலேயும் ஷாருக்கான்ற தவான்ற படம் தான் அதிக வசூல் ஈட்டுச்சு. இந்த படம் அந்த படத்தையே பெண்ணுக்கு தள்ளிடுச்சு. படம் முழுக்க கோர காட்சிகள் ஏராளம். படம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் படம் இல்லைங்க, 3 மணி நேரம் படம். இதோட அடுத்த பார்ட்டு இன்னும் கொஞ்ச நாளில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் பார்க்க வேண்டிய படம், ரொம்ப ஒர்த்தபிளான படம். படம் ஒவ்வொரு காட்சிகளும் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கதை ஸ்டார்ட் ஆகிற காலகட்டம் 1999. இந்த படத்து ஸ்டார்டிங்கில் ஒரு கடத்தப்பட்ட விமானத்தை காமிக்கிறாங்க. அது ஆப்கானிஸ்தானில் அவங்களோட கந்தஹார் ஏர்போர்ட்டில் நிற்கிது. இந்த விமானம் தீவிரவாதிக கடத்தப்பட்டிருக்கிறது. சில தீவிரவாதிகளை விடுவிக்க சொல்லி இந்த விமானத்தை கடத்தியிருக்காங்க. கதை நடக்கிற காலகட்டம் 1999, கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கு முன்னாடி. கடத்தப்பட்ட இந்த ஃப்ளைட்டில் இருக்க நம்ம மக்களை, பயணிகளை காப்பாற்றுறதுக்காண்டியும், அவங்க செத்து போயிடுவாங்க வேறு வழி இல்லைன்றதுக்காண்டியும் தீவிரவாதிய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு அரசாங்கம் அந்த 3 தீவிரவாதிகளையும் ரிலீஸ் பண்ண சொல்லிடுறாங்க. இந்திய உளவுத்துறை தலைவர் மாதவனும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசிக்கிறாங்க. முதல்ல 36 தீவிரவாதிகளை ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. இப்போ வெறும் 3 தீவிரவாதிகள் தான் ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. இதிலே உங்களை பற்றி தெரியல, இவங்க ஃப்ராடுன்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் அதுக்கு பதில் சொல்கிறார். பிஎம்முக்கு ப்ரெஷர் அதிகம். கடத்தப்பட்ட பயணிகளோட குடும்பத்தார்கள் பிஎம்ஐ நேராக போய் சந்திச்சிட்டாங்க. அதனால் பிஎம்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டாங்க, அவங்க கேட்குறத பண்ணியாகணும். உடனே மாதவன் இன்னைக்கு காஷ்மீருக்குள்ளேயும் கார்கில்குள்ளேயும் வர்றாங்க, நாளைக்கு ஹைதராபாத்துக்கும் வருவாங்க, சென்னைக்கு வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? இதை இப்படியே விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும், பர்மிஷன் கொடுங்க, பாகிஸ்தான் தீவிரவாதிகளை களை எடுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் டைம் இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கே அவங்க யோசிக்கணும். நான் ஒரு திட்டம் வச்சுருக்கேன்னு ஒரு ஃபைலை வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட மாதவன் கொடுக்குறாரு. அந்த ஃபைலில் என்ன இருக்குதுன்னு தெரியல, ஆனால் ஃபைல் மட்டும் கைமாறுது. இப்போது 2001 வருஷம் டிசம்பர் 13ஆம் தேதி இந்தியாவோட நாடாளுமன்றத்திலே தீவிரவாதியை துப்பாக்கி சுட்டு நடத்துகிறாங்க. செக்யூரிட்டி எல்லாம் சுட்டு தள்ளிட்டாங்க. பெரிய பிரச்சனையாகுது, கலவரமாகுது. மாதவனும் சம்பவ இடத்துக்கு வர்றாரு. ஒரு வழியாக தாக்குதல் நடத்துகிற தீவிரவாதியெல்லாம் சுட்டு கொண்டுட்டாங்க. மாதவன் அன்னைக்கு சொன்னது சரியாக போச்சு. அன்னைக்கு சென்னைக்கும் ஹைதராபாத்துக்கும் வருவாங்கன்னு சொன்னான். ஆனால் தீவிரவாதி ஒருபடி மேலே போய் பார்லிமெண்ட்டுக்குள்ளே பண்ணிட்டாங்க. பிஎம் ரொம்ப கோவப்பட்டார். இந்தியாவுக்கு உலக அளவில் பெரிய தலைகுனிவு ஏற்பட்டது. பிஎம் சொல்கிறாரு, பதிலுக்கு ஏதாவது பண்ணணும். அரசாங்கம் முடிவு எடுத்துருச்சு. நீ அன்னைக்கு கொடுத்த ஃபைலை நான் இன்னைக்கு படித்தேன். வெளியுறவுத்துறை அமைச்சர், உன் திட்டத்தில் நிறைய விஷயம் இருந்தது. அதில் குறிப்பான விஷயம் என்னென்னா, பாகிஸ்தான் நாட்டையே திவாலாக்குறது. அப்படி பாகிஸ்தான் திவாலாயிருச்சுன்னா அவங்களால தீவிரவாதிகளை ஊக்குவிக்க முடியாது. ஆனால் இந்த திட்டம் செயல்படுத்த முடியாது. ஏன்னா பாகிஸ்தானுக்கு ஏகப்பட்ட பணத்தை கொடுத்து ஊக்குவிக்கிறது அமெரிக்கா. ஆனால் உன் திட்டத்தில் ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது, அதான் ஆப்ரேஷன் துரந்தர். இந்த திட்டத்தை விற்றா நமக்கு வேறு வழியே இல்லை, இதை செயல்படுத்தியே ஆகணும். சரின்னு ஒத்துக்கிட்டாரு வெளியுறவுத்துறை அமைச்சர். ஆப்ரேஷன் துரந்தர்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம நாட்டிலிருந்து ஒருத்தரை பாகிஸ்தான் அனுப்பி உளவு பார்க்க வைக்கிறது. அங்கே நடக்கும் திட்டத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்தியாவுக்கு துப்பு கொடுக்குற வேலை. அந்த வேலைக்கு தான் நம்ம ஹீரோ ரன்வீர் சிங் போகிறாரு. இப்போது கதை நடக்கிற காலகட்டம் 2004. ஆப்கானிஸ்தானில் ஒரு எல்லையில் ஒரு கார் நிற்கிது. அதில் பக்கத்தில் ஒரு ஹெலிகாப்டர் நிற்கிது. அதில் நிறைய பேர் ஏறிக்கிறாங்க. அதில் ஒரு ஆளாக நம்ம ஹீரோவும் ஏறிக்கிறார். ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் ஆகி ஏதோ ஒரு ஊரில் போய் நிற்கிது. ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானுக்கு இடையில் ஒரு எல்லை. பாஸ்போர்ட் செக் பண்ணி நம்ம ஹீரோ உள்ளே போகிறார் பாகிஸ்தானுக்குள்ளே. பாகிஸ்தான் தலைநகரான கராச்சிக்கு போகிற பஸ்ஸில் ஏறிக்கிறாரு. ஒரு வழியாக கராச்சி வந்துட்டார். கராச்சியில் லயோரின்ற டவுனுக்கு வர்றார். இங்கே 2 பெரிய கேங்ஸ்டர்கள் இருக்காங்க. அப்பா மகன் 2 பெரிய ஜாதிகள் இருக்கிறது. அப்பா ஒரு ஜாதியை சேர்ந்தவரும் மகன் ஒரு ஜாதியை சேர்ந்தவராக இருக்காங்க. எப்படின்னா, அப்பா
அடுத்த ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணி மகனை பெற்றெடுத்திருப்பார். அந்த மகன் தான் ரகுமான். அப்பாவும் மகனுக்கு இடையில கேங்ஸ்டார் நடக்குதுங்க. ரகுமான் ஒரு ஜாதி வெறியன். அப்பா வேறு ஜாதிக்கார கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க அம்மாவே கொலை பண்ணியிருக்கேன்னா பார்த்துக்குங்க. லயோரியில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கு காரணம்னா ரகுமான் தான். தீவிரவாதிகளுக்கு துப்பாக்கி வெப்பன்ஸ் சப்ளை பண்ணுறது, எங்கெங்கே குண்டு வைக்கிறது, எங்கெங்கே எந்தெந்த நாட்டுக்குள்ளே சதி பண்ணுறது பூரா ரகுமான் தான் கேங்ஸ்டர். ஹீரோ ஒரு ஜூஸ் கடையில் வேலைக்கு சேர்ந்துக்கிறாரு. அந்த கடையிலே வேலை பார்க்குறாரு. எல்லா வேலையும் செய்கிறாரு. துடைக்கிறது, ஜூஸ் போடுறது, டீ காஃபி போடுறது எல்லாமே. அந்த ஜூஸ் கடை ஓனரும் ஒரு உளவுத்துறை ஏஜெண்ட்டு தான். அந்தானே ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஹீரோவும் ஒரு வருஷமாக அந்த ஜூஸ் கடையிலே வேலையை பார்க்குறாரு. ஏரியாவில் ஏதோ விசேஷம் வருது போல், ரம்ஜான் ஃபங்க்ஷன். ரகுமானோட பேனரும் போஸ்டரும் ஊர் பூராமல் இருக்குது. நிறைய அன்னதானம் நடக்குது. நம்ம ஹீரோவும் அந்த அன்னதானத்தில் கலந்துக்கிறாரு. அந்த ஜூஸ் கடை ஓனர் நம்ம ஹீரோவை ஒரு டீ கடைக்கு கூட்டு போகிறாரு. அப்பா கேங்கில் இருக்க உளவாளி ஒருத்தர் வர்றாரு, 3 பேரும் மீட்டிங் போடணும் அப்படின்னு சொல்லி கூட்டு போகிறாரு. 3 பேரும் அந்த ஜூஸ் கடையில் சந்திக்கிறாங்க. உளவு செய்தி என்னன்னா, இன்னைக்கு நடக்க போகிற ஒரு ஃபங்க்ஷனில் ரகுமானோட 2 பசங்களும் கலந்துக்கிற போகிறாங்க. அதில் அப்பாவோட கேங்கு ரகுமானோட பையங்களை கொல்ல போகிறாங்க. அதுதான் உளவு செய்தி. உடனே ஜூஸ் கடை ஓனர் சொல்கிறாரு, இதான் நல்ல சந்தர்ப்பம். ரகுமான் பையங்களை ஹீரோ காப்பாற்றிட்டாருன்னா ரகுமான் கேங்குள்ளே ஹீரோவை நுழைச்சிடலாம். அதான் இன்றைக்கான திட்டம். இவங்க 3 பேரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. ஒரு வழியாக ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. ரகுமானோட பையங்க ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்க. 2 பேரும் ஃபங்க்ஷனை கலந்துட்டு திரும்பி வீட்டுக்கு போகிறதுக்கு கார் பக்கத்தில் வர்றாங்க. அப்போ தான் ஒரு 4 பேர் வராங்க. ரகுமானோட அப்பா கேங்கிலேருந்து பையங்களை கொல்றதுக்கு. திடீர்னு கண் எடுத்து 3 பேரும் சுட ஆரம்பிக்கிறாங்க. பையங்க 2 பேரும் ஒளிஞ்சுக்கிறானுங்க. உடனே ஹீரோ உள்ளே வர்றார். எதிரிகளை அட்டாக் பண்ணி பையனை காப்பாற்றிடுறாரு. ஆனால் என்ன ஒரு கவலையான செய்தினா, மூத்த பையன் இறந்துடுறாரு, இளைய பையனை காப்பாற்றிடுறாரு. ஆஸ்பத்திரியில் மார்ச்சுரியில் மூத்த பையனை வச்சுருக்காங்க. ரகுமான் வர்றார். பயங்கரமான சீன். ஹீரோவை பார்க்குறாரு. உடனே இளைய பையன், அப்பா இவர் தான் என்னை காப்பாற்றினாருப்பா, இவர் இல்லாட்டி என்னை கொண்டிருப்பாங்க அந்த 3 பேரும் சொல்ல, உடனே அவரோட கேங்குள்ளே ஒரு ரகுமான் கேங்குள்ளே ஒரு நம்ம ஹீரோவையும் சேர்த்துக்கிறாரு. ஹீரோவுக்கு 1 லட்சம் பணம் கொடுக்குறாங்க இளைய பையனை காப்பாற்றினது. ஆனால் ஹீரோ அது எனக்கு வேணான்றாரு. சரி ஓகே, ஹீரோ சேஃப்டிக்கு ஒரு புல்லட் மட்டும் கொடுங்கன்னு ரகுமான் சொல்லிடுறாரு. இப்போது இங்கே ஒரு கட்சியோட அமைச்சர் வர்றாரு, செத்துப்போன ரகுமானோட மூத்த பையனை பார்க்குறதுக்கு. ரகுமான்கிட்ட சொல்கிறாரு, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வேணாம், எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷன் முடிஞ்சனே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல. 1997 என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கிறதா? அப்போது என்ன நடந்ததுன்னா, ரகுமானை ஒரு போலீஸ்கார் என்கவுண்டர் பண்ண போகிறார். அப்போது அமைச்சர் தான் போய் காப்பாற்றுறார். அந்த போலீஸ்கார் தான் அந்த ஏரியாவோட எஸ்பி நம்ம சஞ்சய் தத். இப்போது ரகுமானோட பிள்ளையோட இறுதிச் சடங்கு முடிஞ்சு எல்லாம் துக்க விசாரிக்க வர்றாங்க. அமைச்சரும் வர்றாரு. அமைச்சர் ஒரு ஃபோனை ரகுமான்கிட்ட கொடுக்குறாரு. அந்த பக்கம் பேசிட்டு இந்த நாட்டையோட தலைவர் போல் இருப்பார் போல். அமைச்சர் சொல்கிறத கேளுப்பான்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டாரு. ஆளுங்கட்சி ரகுமானுக்கு சப்போர்ட்டு, எதிர்கட்சி அப்பா கேங்குக்கு சப்போர்ட்டுன்னு ரகுமானோட தம்பி எடுத்து சொல்கிறார் நம்ம ஹீரோவிடம். இந்த ஏரியாவை ஆள்றது முக்கால்வாசி ரகுமான் கேங் தான், காவாசி தான் அப்பா கேங். அதையும் நாங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் பிடுங்கிடுவோம். மொத்த கராச்சியும் ரகுமானோட கண்ட்ரோல் வந்துடும். வெளிநாட்டு பேக் துப்பாக்கி செய்கிற ஃபேக்ட்ரியை காமிக்கிறாங்க. அது பக்கத்தில் ஹீரோவுக்கு ஒரு ரூமும் கொடுத்து அங்கேயே தங்கணுன்றாங்க. ஒரு வழியாக ஹீரோ அவங்க கேங்கில் ஒரு ஆளாயிட்டார். இப்போது ரகுமான் சொல்கிறாரு, நியூஸ் கேட்டிங்களா, நம்மளெல்லாம் கோலன்றாங்க, அப்பா கேங் சம்பவம் பண்ணிருச்சு, பையன் ஒன்றுமே பண்ணலை, என்ன பண்ணலாம், ஏதாவது செய்யணும். ஹீரோவை பார்த்து கேட்க, பண்ணலாம், இப்போ பண்ணலான்றாரு ஹீரோ. ரகுமானை தவிர மற்ற கேங்கில் இருக்க எல்லாரும் ஆவேசமாக போய் அப்பாவோட கேங்கை மரண மாஸ் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கொள்றாங்க. உடனே அந்த இடத்துக்கு ரகுமான் வர்றாரு.
இனிமே இந்த கராச்சிக்கு எல்லாம் நான் தான் டான்றாரு. இப்போது கராச்சியில் எலெக்ஷன் நடக்குது. ரகுமானோட ஆதரவு கட்சி ஜெயிச்சிருச்சு. கட்சி மீட்டிங் நடக்குது. எல்லாரும் வர்றாங்க. ரகுமானும் வர்றாரு. அது வரைக்கும் அந்த கட்சி கூட்டத்தில் இருந்தவங்க பூரா அமைச்சர் தான் வாழ்க வாழ்கன்றாங்க. ரகுமான் வந்தோடனே ரகுமானை பார்த்து எல்லோரும் வாழ்க வாழ்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அமைச்சருக்கு போகாமல் பொதுவாக கட்சின்னு இருந்தால் 2 பணக்கார முதலிகள் அந்த கட்சிக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அவங்க கொடுக்குற பணத்தை வச்சு தான் கட்சி அரசியலில் நிற்கும். அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் அந்த கட்சி கேட்கணும். அந்த மாதிரி 2 பெரிய பணக்காரங்களை காமிக்கிறானுங்க. உடனே அந்த பணக்கார ரகுமானை பார்த்து கேட்குறாங்க, உங்கள் ஆதரவு இல்லாமல் இந்த கட்சி ஜெயிச்சிச்சு, பேசாமல் நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கலாமே. ரகுமானை தூண்டிவிட ரகுமானும் யோசிக்கிறாரு. இப்போது அந்த அமைச்சரோட பொண்ணை காட்டுறாங்க. அவங்க பேர் தான் சாரா அர்ஜுன், படத்தோட கதாநாயகி. சாரா நம்ம ஹீரோவை பார்த்து சைட் அடிச்சிட்ருக்காங்க. அதை அமைச்சர் பார்த்துட்டாரு. ஓடி வந்து ஃபோனை புட்டிங்கி உடச்சி அந்த ஃபோனை நசுக்கி கீழே போட்டுறாரு. ஹாய், வாங்க, வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாம் சௌக்கியமா? துரந்தர் மூவியோட தொடர்ச்சி. அந்த ஃபோனை நம்ம ஹீரோ எடுத்து வச்சுக்கிறாரு. அப்புறம் ரகுமான் வீட்டில் ஏதோ ஒரு டிஸ்கஷன் ஓடுது. அந்த கட்சிக்கு டொனேஷன் கொடுக்குற பணக்கார முதலாளியை எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்கிறான் ரகுமான் தம்பி. இந்தியாவில் 500-2000 அச்சடிக்கிற மிஷினை இவங்க டூப்ளிகேட் பண்ணிட்டாங்களாம். வித்தியாசம் தெரியாமல் அழகாக பிரிண்ட் பண்ணி காசு பார்க்குறாங்களாம். ஆனால் அச்சடிக்கிறது பிரச்சனை இல்லை, அது எப்படி இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரானுங்க? ஹீரோ கேட்க, அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். பாகிஸ்தான் கராச்சியிலிருந்து கடல் மார்க்கமாக கத்தாருக்கு போகுமா. அப்புறம் கத்தாரில் இருந்து விமானம் மூலயமா நேபாளுக்கு போகுமா. நேபாள ஏர்போர்ட் அமைச்சர் அந்த படத்தை உத்தரப்பிரதேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவாராம். உத்தரப்பிரதேசத்தில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறதுனால கள்ள நோட்டை மாற்றிடுவாங்களாம். உடனே ஹீரோ, அரசியல்வாதிகளை விட பணக்கார முதலாளியை கைக்குள்ளே வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்ல, அதில் இம்ப்ரெஸ் ஆகி ரகுமான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு பைக் ப்ரெசென்ட் பண்ணுறான். அந்த பைக்கை வாங்கிட்டு நம்ம ஹீரோயினை தேடி போகிறார். சாரா ஒரு பார்ட்டியில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போதைப் பொருள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ போலீஸுக்கு ஃபோன் பண்ணி விட்டு சாராவோட காரை ரிப்பேர் பண்ணி விட்டுறான். அங்கே போலீஸ் வரவும் சாராவை பைக்கில் ஏற்றிட்டு போய் அவள் வீட்டில் ட்ராப் பண்ணி விட்றாரு. 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஹீரோ, நான் ரகுமான்கிட்ட அடியாளாக வேலை செய்கிறேன், நீங்கள் பழகிறதா இருந்தால் பிடிச்சிருந்தா என் கூட பழகலாம். சிரிச்சுக்கிட்டே சாரா வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ கள்ள நோட்டு புழக்கத்தில் வர செய்தி மாதவனுக்கு போகுது. அதை பார்த்து ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. பயந்து இப்போ உத்தரப்பிரதேசத்தில் கவர்மெண்ட் சரியில்லை, நல்ல கவர்மெண்ட் வரட்டும், இதை நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு விட்டுறாரு. அப்புறம் ரகுமான் கேங் முதலாளிகளோட பழக அப்பாயின்மெண்ட் கேட்டு வர்றாங்க. இன்னும் பெரிய பெரிய கேங் கூடலாம் ரகுமான் கேங்கை முதலாளி கேங் லிங்க் பண்ணி விட்றான். அதில் ஒரு இங்கிலீஷ்காரன் இருக்கான். அவனோட ஒரு கண் ப்ளூ கலராகவும் இன்னொரு கண் ஆரஞ்சு மஞ்சள் கலராகவும் இருக்குது. அதை நம்ம ஹீரோ வாட்ச் பண்ணிக்கிறார். ஒட்டுமொத்த கராச்சியே இவங்களோடதுன்னு முதலாளி கேங்கு எல்லா கேங்கிட்டும் ரகுமான் கேங்கை அறிமுகப்படுத்தி விட்றார். அதில் ஒருத்தர் மட்டும் நம்ம ஹீரோ மேலே கை போட்டு வர்றார். இவர் யாருன்னா பாகிஸ்தான் IS உளவு அமைப்போட தலைவர் இக்பால். அப்புறம் பணக்கார முதலாளி ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குறாரு. அதில் அமெரிக்காவில் ரஷ்யாவில் இருக்கிற ஒரிஜினல் துப்பாக்கி வேணும்னு எழுதியிருக்கு. உடனே ரகுமான் தம்பி, நாங்கள் டூப்ளிகேட் தான் தயார் பண்ணுறோம் சொல்ல, உடனே இக்பால், நீங்கள் புரட்சி பட வச்சுருக்கீங்களே அவங்ககிட்ட இருந்து வாங்கி கொடுங்கன்னு சொல்ல, அதை நீங்களே வாங்கிக்கலாமே, ஏன் எங்கிட்ட கேட்குறீங்கன்னு தம்பி சொல்கிறான். அதுக்கு இக்பால், புரட்சி பட எங்ககிட்ட தனிநாடு கேட்குறாங்க, எங்களுக்கு எப்படி அவங்க வாங்கி தருவாங்க? உடனே தம்பிகாரன், எங்களுக்கு பணம் எப்படி வரும் இக்பால்கிட்ட கேட்க, டாலரில் வரும்னு இக்பால் சொல்கிறார். உடனே ரகுமான், எங்கள் மக்களுக்கு நாங்கள் துரோகம் பண்ண மாட்டோன்றாரு. உடனே இக்பால், அரசியலில் பெரிய ஆளாகனா ஏதாவது பண்ணணுன்றாரு. உடனே முதலாளிகள், பார்த்து பண்ணுங்க, நாட்டோட தலைவர் உங்களை அரசியலில் பெரிய ஆளாக்குவார் சொல்ல, பண்ணிடுன்னு தம்பிக்கிட்ட அந்த பேப்பரை கொடுக்குறாரு. ரகுமான் கடைசியில் முதலாளிகளை பார்த்து ஒரு முறைக்கிறாரு. கேட்குறதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டோம், பதிலுக்கு நீங்கள் பண்ணி தரலட்டினா நான் கொலை பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டு அப்படின்னு பயமுறுத்துறாரு. உடனே முதலாளியை பயந்துட்டு அமைச்சருக்கு ஃபோன் போட்டு, உங்கள் சீட்டுக்கு அவன் ஆசைப்பட்றான், கொஞ்சம் அவனை சொல்லி வைங்கன்றான். அந்த ஆயுதம் எதுக்குன்னா இந்தியா மேலே தாக்குதல் நடத்துவதற்காக
உடனே ஹீரோ நம்ம மக்களுக்கு துரோகம் செய்யாதீங்கன்னு சொல்ல, நீயெல்லாம் யார்டா எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுன்னு ரகுமான் ஹீரோவை திட்டிட்டு போயிடுறாரு. உடனே ஹீரோ போய் அந்த சூஸ் கடைக்காரர்கிட்ட அக்டோபர் 3 இந்தியாவில் தாக்குதல் நடத்த போகிற விஷயத்த சொல்கிறாரு. இந்த விஷயம் உளவுத்துறை காதுக்கு போகுது. அடுத்து எஸ்பி சஞ்சய் தத் என்ட்ரி ஏதோ ஒரு பாலைவனத்தில் அதிபயங்கர கொலைகள் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ தான் அமைச்சர்கிட்டருந்து ஃபோன் வருது. யோ எங்கேயா இருக்க, வாயா வீட்டுக்குன்னு. அப்புறம் புரட்சிப்படையை சந்திக்க ரகுமான் போகிறாரு. அந்த பணக்கார முதலாளியை சொன்ன ஆயுதங்கள்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு. ஆயுதம் டீல் ஓகே ஆயிடுச்சு. இப்போ சஞ்சய் அமைச்சர் வீட்டுக்கு வந்துட்டார். அமைச்சர் ரகுமானை சுட்டுக்கொள்ள சொல்லி சஞ்சய்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு சஞ்சய் சொல்கிறாரு, இந்த போலீஸ்காரங்களாம் வச்சு அவனை போட முடியாது, அவனை போடணும்னா எனக்கு ஒரு தனி டீம் வேணும்னு. உடனே அமைச்சர் தனி டீம் அமைக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு. அதோட எஸ்பியாக ஜாயின் பண்ணுறது அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் கையில் கொடுக்குறாரு. அப்புறம் ஹீரோயினோட லவ் தாறுமாறாக போகுது. சஞ்சய் சொன்ன மாதிரி அமைச்சர் ஒரு தனி டீமை ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. இனி ரகுமானை போடுறது தான் சஞ்சயோட வேலை. அப்புறம் ஹீரோயின் சூஸ் கடைக்கு வர்றாங்க. அங்கே சஞ்சய் தத் எஸ்பியாக பதவியேற்ற போட்டோவை பேப்பரில் பார்த்துட்டாங்க. உடனே ஹீரோயின், இந்த ஆளை எங்கள் வீட்டில் பார்த்தேன், எதுவும் பிரச்சனையான்னு கேட்குறாங்க. உடனே ஹீரோ, எதுக்கு வீட்டுக்கு வந்தால் டீட்டெயில்ஸ் விசாரித்து வைன்றாரு. இங்கே மாதவனை காட்டுறாங்க. அடுத்த உளவு செய்தி வருது. உளவு செய்தி என்னென்னா, சில வருடங்களுக்கு முன்பு துபாயில் வச்சு பாகிஸ்தானிய அரசியல்வாதிய அதிகாரிங்க நம்ம இந்திய அமைச்சரோட பிள்ளைகளோட ஃபங்க்ஷனில் இருந்தாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு டீல் எட்டப்பட்டது. அதற்கப்புறம் தான் இந்திய கரன்சியை பாகிஸ்தான் அச்சடிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருந்து நாங்களும் கரன்சி அடிக்கிறோம்னு அந்த இடத்தை கேட்டு கண்டுபிடிச்சி கான்ட்ராக்ட் வாங்கிக்கிட்டாங்க. உடனே மாதவன், நம்மளோட கரன்சியோட அச்சுத்தட்டு அவங்க கைக்கு எப்படி போச்சு? 2007 நம்ம கரன்சியில் ஒரு மாற்றம் கொண்டு வருவதற்கு நம்ம இந்திய அமைச்சரும் அவர் மகனும் லண்டனில் அச்சு பிளேட் வாங்கி வரும்போது துபாயில் கொஞ்சம் நேரம் ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணாங்க. அந்த கேப்பில் முதலாளிகள் பணம் அடிக்கிற அச்சு மிஷினை டூப்ளிகேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு லஞ்சமாக அந்த முதலாளிகள் பல ஆயிரம் கோடிகளை நம்ம அமைச்சருக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே புரட்சிப்படையை காட்டுறாங்க. ஆயுதத்தை ரகுமான் வீட்டில் டெலிவரி பண்ணிட்டாங்க படைக்காரங்க. ஆயுதத்தை ரகுமான் கேங் முதலாளிகளுக்கு டெலிவரி பண்ணும்போது ரகுமான் பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. உடனே ரகுமான் ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாரு. ஹீரோவும் தம்பியும் ஆயுதத்தை டெலிவரி பண்ண போகிறாங்க. அப்போ வீட்டு வேலைக்காரன் யாரு கூடயோ ஃபோன் பேசுகிறத ஹீரோ பார்த்துடுறாரு. ஒரு பக்கம் ஆயுதம் டெலிவரி செய்ய ஹீரோவும் தம்பியும் போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு ரகுமான் போகிறாரு. ஆயுதத்தை கொண்டு போனதும் இந்தியாவுக்குள்ளே தாக்குதல் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன பசங்களை செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஹீரோ இந்தியாவுக்கு எப்போ தாக்க போகிறீங்கன்னு கேட்க பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. யாரோ துப்பு கொடுத்துட்டாங்கன்னு தீவிரவாதி சொல்ல ஒருத்தனை கோரமாக கொலை பண்ணுறாங்க. இப்போது ரகுமான் ஹாஸ்பிட்டல் செல்லும்போது சஞ்சய் டீம் ரகுமானை பிடிச்சிடுறாங்க. அடுத்து அமைச்சர் சஞ்சய் எதிர்கட்சி தலைவர் 3 பேர் பேசிக்கிறாங்க ரகுமானை எப்படி தீர்த்து கட்டுறதுன்னு. இந்த பக்கம் ரகுமானை அரெஸ்ட் பண்ணது ஹீரோவுக்கு தெரிய வருது. உடனே ஹீரோ போய் சமையல்காரனை அடித்து கேட்க சமையல்காரன் உண்மையை ஒத்துக்கிறான். நான் தான் ஒரு லிக்விடை கலந்து கொடுத்தேன் குழந்தைக்கு, அதனால தான் உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு. இப்போ ஒரு கால் வருது ஹீரோயின்ட்டு. ரகுமானை தீர்த்து கட்டுற விஷயத்த ஹீரோட்ட சொல்கிறாங்க ஹீரோயின். உடனே ஹீரோ, நீ என் வீட்டில் போய் ஒளிஞ்சுக்க, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், அப்புறம் நீ வா. இப்போது ரகுமானை என்கவுண்டர் பண்ண சஞ்சய் டீம் போகிறாங்க. உடனே ஹீரோட்ட இருந்து ஒரு கால் வருது அமைச்சருக்கு. உன் பொண்ணை நான் கிட்னாப் பண்ணி வச்சுருக்கேன், ரகுமானை ரிலீஸ் பண்ணலாட்டி உன் பொண்ணை கொன்றுவேன்னு சொல்கிறாரு. உடனே அமைச்சர் சஞ்சய்க்கு ஃபோன் பண்ணி, கொல்ல வேணாம், அவன் என்னை மிரட்டுறான், என் பொண்ணை கடத்தி வச்சுருக்கான், அதனால் மிஷனை இம்பாசிபிள் பண்ணுன்னு சொல்ல சஞ்சயும் ஃபோன் வராத மாதிரி, ஃபோனில் எதுவும் கேட்காத மாதிரி ஹலோன்னு சொல்லி கட் பண்ணுறாரு. அமைச்சர் உடனே ஹீரோவுக்கு ஃபோன் போட்டு எஸ்பி ஃபோனை கட் பண்ணுறான், என்ன செய்கிறதுன்னு கேட்க எஸ்பியோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் டீம் எங்கே இருக்குதுன்னு கேட்டு அங்கே போய் அந்த 40 பேரையும் அடித்து கட்டி தொங்க விட்டு பெட்ரோலை ஊற்றி கொளுத்துற மாதிரி வீடியோவை சஞ்சய்க்கு அனுப்புகிறாரு நம்ம ஹீரோ. உடனே சஞ்சய் ரகுமானை விடுவிக்கிறார். ரகுமான் வீட்டுக்கு வர்றார். வீட்டு முன்னாடி ஏகப்பட்ட ரவுடி கொண்டாடுறாங்க. ரகுமான் ஹீரோவை புகழ்கிறாரு. எப்படி ஸ்பெஷல் ஃபோர்ஸை கண்டுபிடிச்ச? அமைச்சர் தான் சொன்னார். உடனே ரகுமான் எஸ்பியையும் எதிர்கட்சி தலைவரையும் போடணும்னு சொல்ல இப்போ முதலாளியை பார்க்க ரகுமான் வந்திருக்கார். அமைச்சரை தவிர எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க.
என்னன்னா அக்டோபர் 3ஆம் தேதி பண்ண வேண்டிய இந்தியா தாக்குதலை நவம்பர் 28 இவங்க பண்ணிட்டாங்க போல. 80 பேரை கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. உடனே ஹீரோ பைக் எடுத்துகிட்டு போய் ஷூஸ் கடைக்காரர்கிட்ட சந்திக்கிறாரு. அக்டோபர் 3ஆம் தேதி பண்ணுறத முன்னாடியே இவங்க பண்ணிட்டாங்கன்னு ஹீரோ ஆவேசமாக சொல்கிறாரு. பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ஒருத்தரை கூட விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோ சபதம் எடுக்கிறாரு. உடனே ஷூஸ் கடைக்காரரு ஒரு டைரி மாதிரி எடுத்து ஹீரோட்ட கொடுக்குறாரு. இப்போ ஹீரோ வீட்டுக்கு வரார். ஹீரோயின் நைட்டே வீட்டுக்கு வரலன்னு ஒரு வாக்குவாதம். 2 பேரும் லிவ் வித் மீ இருக்காங்க. அடுத்து பாகிஸ்தான் அதிபரை காட்டுறாங்க. மீட்டிங்கில் ரஹ்மான எம்எல்ஏ சீட்டுக்குள்ளே நிற்கிறதுக்காண்டி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாரு. உடனே அமைச்சரும் சஞ்சயும் இனிமேல் ரஹ்மானை ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு ரொம்ப கோபத்தில் துடிக்கிறாங்க. இப்போது ஹீரோயினை கூப்பிட்டு உங்கள் அப்பாவை வீட்டுக்கு வர சொல்லுன்னு சொல்ல அவளும் ஃபோன் பண்ணி வர வைக்கிறான். அவரும் வீட்டுக்கு வர்றாரு. 2 பேருக்குள்ளே ஒரு டீலு. நான் ரஹ்மான் உட்பட எல்லாத்தையும் நான் போட போகிறேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல உடனே அமைச்சர் சந்தோஷபாயி அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு. கல்யாணமும் தட்டால் புட்டால் நடக்குது. கல்யாணத்தில் எல்லா கேங்ஸ்டாரும் உட்காந்துருக்காங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் ஒரு பெரிய தாக்குதல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அமிர்தசரஸை தாக்கணும்னு சொல்கிறாங்க. உடனே ரஹ்மான் நான் ஆயுதம் வாங்கி தரேன், நீங்கள் நல்லா இந்தியாவை தாக்குங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. ஹீரோட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாரு. ஹீரோவும் 9ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஆயுதத்தை ரெடி பண்ண சொல்ல புரட்சி படையை பார்க்க நம்ம ஹீரோ வர்றாரு. அப்போ குழந்தைய நிறையா இறந்து போகிறாங்க. என்னன்னு கேட்டால் புரட்சி படை குடிக்கிற தண்ணியில் விஷம் கலந்துட்டாங்களாம், அதனால் குழந்தைய நிறையா செத்து போயிடுச்சுன்றாங்க. ஹீரோவும் புரட்சி படைக்காரர்கிட்ட ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஆயுதம் வேணும்னு சொல்ல அவங்களும் ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. ஆகஸ்ட் 9ஆம் தேதி திறப்பு விழாவுக்கு ரஹ்மான் வர்றாரு. புரட்சி படைக்காரங்களே ஆயுதத்தை ரெடி பண்ணிட்டு வர்றாங்க. உடனே ரஹ்மான் தம்பி ஆயுதத்தை வாங்க புரட்சி படையை சந்திக்க போயிடுறாரு. தம்பியை பிரிச்சாச்சு, ரஹ்மான் மட்டும்தான் இருக்காரு. இங்கே திறப்பு விழா முடிஞ்சு ரஹ்மான் வீட்டுக்கு போகிறப்ப ஹீரோ தான் கார் ஓட்டுகிறார். ரஹ்மானை எஸ்பிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண ஒரு காட்டுப்பாதையில் ரஹ்மானை கூட்டுட்டு போகிறார். ரஹ்மானும் காரில் இருக்கிறவங்களும் தூங்கிட்டு இருந்ததுனால அதை கவனிக்க முடியலை. உடனே ரஹ்மான் கண் விழிச்சுக்கிறாரு. காட்டுக்குள்ளே வண்டி ஏன் போகுதுன்னு கேட்க ஹீரோ கொஞ்சம் அழுப்புறாரு. உடனே ரஹ்மானுக்கு டவுட் வந்துடுச்சு. காரில் இருந்த எல்லாத்தையும் எழுப்பி ஹீரோவை அடிக்க சொல்கிறாரு. ஹீரோவும் ஒரு குழாயில் மோதி காரை நிறுத்துகிறார். ஒருத்தன் தலை தெறிக்க காரில் இருந்து கண்ணாடியை பிச்சுக்கிட்டு வெளியில் பறக்கிறான். ரஹ்மானும் கூட இருந்தவரும் எந்திரிக்க முடியாமல் காருக்குள்ளே படுத்தபடி இருக்காங்க. ஹீரோ மட்டும் எழுந்து காட்டுக்குள்ளே ஓடுறான். ரஹ்மான் கேங்கிலேருந்து ஒருத்தன் வர்றான் பைக்கில். என்னாச்சுன்னு கேட்குறான். உடனே ரஹ்மானும் அந்த ஹீரோவை கொல்ல சொல்கிறாரு. அவன் காட்டுக்குள்ளே ஹீரோவை துரத்திட்டு ஓடுறான். அவன் துப்பாக்கி எடுத்து ஹீரோவை சுட 6 புல்லட் வரைக்கும் அவர் கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனை கொடூரமாக கொள்கிறாரு நம்ம ஹீரோ. இங்கே எஸ்பி ரஹ்மான் கார் மோதிய இடத்துக்கு வர்றாரு. எஸ்பி கேங்கும் ரஹ்மான் கேங்கும் துப்பாக்கி சண்டை பயங்கரமாக போடுறாங்க. ரஹ்மான் கேங்கில் இருக்கவங்கள சண்டை ஓட சொல்லிட்டு ஹீரோவை பிடிக்கிறதுக்காண்டி காட்டுக்குள்ளே போகிறாரு. உடனே எஸ்பியும் ரஹ்மானை துரத்திட்டு காட்டுக்குள்ளே போகிறாரு. ரஹ்மானும் எஸ்பியும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. சண்டை பயங்கரமாக வேறு லெவலில் போகுது. ஒரு கட்டத்தில் ரஹ்மான் எஸ்பியை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொல்ல போகிறாரு. உடனே ஹீரோ வந்து ஒரு துப்பாக்கியால் ரஹ்மானை தாட்டையில் ஒரு அடி. ஒரு வழியாக ரஹ்மானை தொண்டையில் சுட்டு எஸ்பி ஹீரோவிட ஒப்படைக்கிறார். ஹீரோவும் ரஹ்மானை தலையில் தூக்கிட்டு போய் ரஹ்மான் தம்பிட்ட எஸ்பி டீம் நம்மளை போட்டாங்க, சீக்கிரம் ஹெல்ப் பண்ண வாங்க அப்படின்னு சொல்ல நல்ல வேஷம் போட்டு ரஹ்மானை ஆஸ்பத்திரியில் சேர்க்கிறாரு. ஒரு வழியாக ஆஸ்பத்திரியிலே ரஹ்மான் இறந்து விடுறார். ஹீரோ வீட்டுக்கு சென்று மனைவியை பார்க்குறாரு. எல்லா கேங் தீவிரவாதிகளும் வருத்தப்படுறாங்க ரஹ்மான் இறந்ததுக்காக. கட் பண்ணால் மாதவனை காட்டுறாங்க. கடந்த 2002 துரந்தர் ஆப்ரேஷனுக்காக ஒரு தூக்கு தண்டனை கைதியை மாதவன் செலக்ட் பண்ணுறாரு. அவர் தான் நம்ம ஹீரோ ரன்வீர் சிங். படத்தை முடிக்கிறாங்க.